வெற்றிமாறன் அவர்களாகட்டும் சரி, பாரஞ்சித் அவர்களாகட்டும், மாரி செல்வராஜ் அவர்களாகட்டும் சரி, இவங்க வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு படம் எடுக்கட்டும் சார், அது தப்பே கிடையாது சார். ஆனா அதை இன்னும் பாசிட்டிவா காட்டலாம் இல்ல சார், நல்லா காமிச்சு மக்களை இன்னும் வந்து மோட்டிவேட் பண்ற மாதிரி அப்படி எடுக்கிறத விட்டுட்டு இன்னுமே வந்து இல்ல இப்போ ஒரு சமூகத்துக்கு மேல இன்னொரு சமூகத்துக்கு படிச்சிடுறேன். படிப்பை தாண்டா எவனும் கொடுக்க முடியாது. இதை விட ஒரு ஆக்கப்பூர்வமான வரிகள் ஏதாவது சொல்ல முடியுமா? கரெக்ட் தான் சார். இதுதான். அப்ப ஒரு படத்துல காட்சிக்கு காட்சி மெசேஜ் வச்சா அது கருத்து படம், ஆவணப்படம் ஆயிடும் சார். அப்படி சொல்லல சார். பிரவீன் காந்தி குறிப்பிட்டு சொல்றாரு, ரஞ்சித் வெற்றிமாறன்லாம் வந்ததற்கு பிறகு சினிமா தளர்ச்சி ஆயிடுச்சுன்னு பேசுறாரு. அவ்வளவு ஒரு கேடுகட்ட வார்த்தைன்னு சொல்லலாம். இயலாமையில் இருந்து வர்றதுன்னு சொல்ல முடியும், அல்லது ஒரு பொறாமையில் இருந்து வர்றதுன்னு சொல்லலாம். மெட்ராஸ்னு ஒரு படம் தம்பி ரஞ்சித் எடுக்கிறாரு. ஒரு சுவற்றுக்காக அதிகார சண்டை. இந்த அதிகார சண்டை வேண்டாம், இந்த அதிகார சண்டை இல்லாமல் சமூகம் வாழ முடியும். ஒரு படம் ஒரு அருமையான கருத்தை சொல்லலையா? நினைச்சு பாருங்க. அங்க எங்கேயாவது நாடக காதலை பத்தி பேசியிருக்காரா ரஞ்சித்? பேசியிருக்காரா? இல்ல நீ மேல் ஜாதி பொண்ணை போய் திருமணம் பண்ணிக்க அந்த படத்துல ஏதாவது சொல்லியிருக்காரா? இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள்னு சொல்லி இன்னுமே இந்த சமூகத்தை நம்ம இன்னுமே நம்மளே இன்னும் தாழ்த்தி பாக்குறோம்ன்ற மாதிரி தானே உணர்வு கிரியேட் ஆகும். நான் மாமன்னன் படத்தை நீங்க சொன்னதுனாலதான் அதை நான் உதாரணமா சொல்றேன். அந்த மாமன்னன் படத்துல ஒரு சபாநாயகருக்கு இந்த மாதிரி ஒரு இழிவு நடந்தது. அந்த இழிவை நீக்குவதற்கு ஒரு அதிகாரமுள்ள பெண்மணி உதவி செய்தார். ஒரு சமுதாயம், ஒரு இளைய சமுதாயம் மேலெழுந்து சாதி வேண்டாம், மதம் வேண்டாம், எல்லை வேண்டாம்னு அப்படி கிளம்பும் போது அவங்களை பிடிச்சு பின்னால இழுக்கிற மாதிரி பேச்சுகள் தான் இந்த பிரவீன் காந்தி பேசுறது, பேரரசு பேசுறது. பிற்போக்குத்தனமான எண்ணம் இருக்கு இல்லையா? முன்னேறி செல்லுகிற இளைஞர்களை பின்னோக்கி இழுக்கிற பிற்போக்குத்தனம் இருக்கு. சார், நீங்க ஒரு படம் எடுத்தா பரவாயில்ல சார், எல்லா படமுமே வந்து ஏன் அதே மாதிரியே எடுக்கிறீங்க? நெக்ஸ்ட் வர ஜெனரேஷனுக்கு என்ன கொண்டு வந்து சேர்க்க போறீங்க? இன்னும் நாங்க 2000 வருஷத்துக்கு முன்னாடி இப்படிதான் கஷ்டப்பட்டோம்ன்றத போதும் காமிச்சாச்சு. போதும் இல்ல, பத்தாது. எண்களுக்கு சமூக ஏற்றத்தாழ்வு இல்லை அப்படின்னு இன்னைக்கு ஒருத்தர் சொல்றாங்கன்னா அவங்க எங்க வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. அப்ப இருக்கா தமிழகத்துல? இந்தியா முழுக்க இருக்கு. தமிழகத்துல இருக்குதானே, நிறைய சம்பவங்கள் இருக்கு. இல்லை இன்னும் அது சாதிய கொடுமைகள் இருந்துட்டு தானே இருக்கு, ஏற்றத்தாழ்வுகள் இருந்துட்டு தானே இருக்கு, இல்லாம இல்லை. சார், இப்போ வெற்றிமாறன் அவர்களாகட்டும் சரி, பாரஞ்சித் அவர்களாகட்டும் சரி, மாரி செல்வராஜ் அவர்களாகட்டும் சரி, இப்போ இவர் வந்து அவங்கள சொன்னதுனால நான் சொல்றேன் சார். இப்போ இவங்களே ஆகட்டும் சரி, இவங்க வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு படம் எடுக்கட்டும் சார், அது தப்பே கிடையாது சார். ஆனா அதை இன்னும் பாசிட்டிவா காட்டலாம் இல்ல சார், நல்லா காமிச்சு மக்களை இன்னும் வந்து மோட்டிவேட் பண்ற மாதிரி அப்படி எடுக்கிறத விட்டுட்டு இன்னுமே வந்து இல்ல இப்போ ஒரு சமூகத்துக்கு மாரி செல்வராஜினுடைய படத்திலே பாத்தீங்கன்னா, உங்கள்கிட்ட கார் இருந்தா பிடிங்கிட்டு போயிடுவாங்க, நிலம் இருந்தா பிடிங்கிட்டு போயிடுவாங்க. படிச்சிடுற. படிப்பை தாண்டா எவனும் பிடுங்க முடியாது. இதை விட ஒரு ஆக்கப்பூர்வமான வரிகள் ஏதாவது சொல்ல முடியுமா? கரெக்ட் தான் சார். இதுதான். அப்ப ஒரு படத்துல காட்சிக்கு காட்சி மெசேஜ் வச்சா அது கருத்து படம், ஆவணப்படம் ஆயிரும் சார். அப்படி சொல்லல சார். அப்ப நான் அதுக்கு தான் சார்லி சாப்ளின் உதாரணம் சொன்னேன். ஒரு கருத்து தான் நீங்க சொல்ல முடியும். அப்ப அந்த ஒரு கருத்துக்கு ஸ்கிரீன் பிளேவை வந்து எந்த படைப்பின் மூலமா கொண்டு போறோங்கிறது தான். ஒரு கருத்து தான் உங்களால சொல்ல முடியும். சாதியம் வேண்டாம், மதமும் வேண்டாம்னு சொல்லிட்டு போனா ஒரு வரியில சொல்லிடலாம். அதுக்கு 2.5 மணி நேரம் படம் அலைகளோ இதில் தேவைப்படுது இல்லைங்களா? அப்ப ஒரு கருத்தை சொல்லி வருவதற்கு அவன் எந்த பின்புலத்திலிருந்து சொல்றான்? இப்போ பிரவீன் காந்தி குறிப்பிட்டு சொல்றாரு, ரஞ்சித் வெற்றிமாறன்லாம் வந்ததற்கு பிறகு சினிமா தளர்ச்சி ஆயிடுச்சுன்னு பேசுறாரு. அவ்வளவு ஒரு அதாவது இது ஒரு கேடுகட்ட வார்த்தைன்னு சொல்லலாம். அவ்வளவுதான் சொல்ல முடியும். கேடுகட்ட வார்த்தைன்னு சொல்ல முடியும். இயலாமையில் இருந்து வர்றதுன்னு சொல்ல முடியும், அல்லது ஒரு பொறாமையில் இருந்து வர்றதுன்னு சொல்லலாம். புரியுதுங்களா? அப்போ சென்னை, அதாவது மெட்ராஸ்னு ஒரு படம் தம்பி ரஞ்சித் எடுக்கிறாரு. ஒரு சுவற்றுக்காக அதிகார சண்டை. இந்த அதிகார சண்டை வேண்டாம், இந்த அதிகார சண்டை இல்லாமல் சமூகம் வாழ முடியும். ஒரு படம் ஒரு அருமையான கருத்தை சொல்லலையா? நினைச்சு பாருங்க. அங்க எங்கேயாவது நாடக காதலை பத்தி பேசியிருக்காரா ரஞ்சித்? பேசியிருக்காரா? இல்ல நீ மேல் ஜாதி பொண்ணை போய் திருமணம் பண்ணிக்க அந்த படத்துல ஏதாவது சொல்லியிருக்காரா? இல்ல. பரியேறும் பெரும்பாலும் ஒரு நல்ல கதை, ஒரு நல்ல கருத்து இல்லையா? வேற லெவல் ஸ்டோரி. ஆமா. அப்ப மாமன்னன்ங்கிறது ஒரு நிஜ கதை. நல்லா கவனிங்க. நம்ம போன நூற்றாண்ட பேசல, இந்த நூற்றாண்ட பேசுறோம். மாமன்னனுடைய பின்புல கதை என்ன?
மாமன்னன் படத்தினுடைய பின்புல கதை என்ன? தனபால்னு ஒரு சபாநாயகர் இருந்தார் தெரியுமா? சபாநாயகர் அதிமுக மினிஸ்ட்ரியில ஜெயலலிதா அமைச்சரவையில சபாநாயகராக இருந்தவர். அந்த சபாநாயகர் வீட்டு கல்யாணத்துல ஒரு அமைச்சரும் சாப்பிடாம எந்திரிச்சு போயிட்டான் தெரியுமா? அது இந்த நாட்டினுடைய சபாநாயகருங்க. ஒரு சபாநாயகர் வீட்டு திருமணத்துல அவன் அருந்ததிய சமூகத்தை சார்ந்தவன் என்பதால் மட்டுமே ஒரு அமைச்சரும் சாப்பிடாம எந்திரிச்சு போனானா இல்லையா? அந்த மனசு எவ்வளவு காயப்பட்டிருக்கும். ஜெயலலிதா சொல்லி அழுதார். ஆனால் அந்த இரும்பு பெண்மணி, வீர பெண்மணி, உண்மையாலுமே சொல்றேன், அந்த ஆற்றல் உள்ள பெண்மணி என்ன பண்ணா? எல்லாரும் எந்திரிச்சு உன்னை வணங்க வைக்கிறேன், அமைதியா போ, வணங்க வச்சா இல்லையா? அப்போ இது இந்த போன நூற்றாண்டுல நடந்தது, இந்த நூற்றாண்டுல ஒரு சபாநாயகருக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சபாநாயகர் வீட்டிலேயே இது நடக்குது அப்படின்னா எங்க சாதி உடைஞ்சிருக்கு? இன்னும் ஜாதி அரசியல் தான் சார் நடக்குது. அப்ப இதை நாம சொல்லணும். அப்ப மாமன்னன் படத்துல சபாநாயகர் தனபால் அப்படி சொல்ல முடியாது. உருவகப்படுத்தி அதற்கு ஒரு பின்புலம் தேவை. அப்ப நடந்ததைத்தான் மாமன்னன் சொல்லுச்சு இல்லைங்களா? அப்ப நடந்ததைத்தான் சொல்லுச்சு, கற்பனையில சொல்லல. அப்ப உங்களுக்கு தோணும் இல்ல சார், இப்ப நான் வந்து இல்ல இதெல்லாம் வந்து ஒரு இப்ப நான் அந்த மெசேஜ் சொல்றேன் பாத்தீங்களா? இப்படி சபாநாயகருக்கே நடந்தது, ஆனால் அவரை வந்து ஒரு உயர் பதவியில உட்கார வச்சு ஒரு சிஎம் அழகு பார்த்தாங்கன்னு சொல்றேன்ல, அது ஒரு மெசேஜ் இல்லையா? அப்போ ஜெயலலிதாவா எல்லாரும் மாறுங்க அப்படிங்கிறது அங்க மெசேஜ் வருதா? கரெக்ட் சார். அந்த மெசேஜ் சொன்ன படம் மாமன்னன். சார் உங்களோட பாயிண்ட் நான் அக்ரி பண்ணிக்கிறேன் சார். நான் என்ன தெரியுமா சொல்றேன், நீங்க இது கற்பனை கதை, இது மாதிரிலாம் இது நடக்கல, இப்பெல்லாம் அது மாதிரி நடக்கல சார், நாங்க எல்லாரும் நல்லா இருக்கும் இல்ல சார். நானும் அந்த பாயிண்ட் எல்லாம் பேசல சார். எல்லாமே வந்து பாசிட்டிவா இன்னும் வந்து மக்களுக்கு கொண்டு போய் காட்டலாமே, வேற மாதிரி. இப்போ ஒரு கதையையே நம்ம வந்து இல்ல இன்னும் ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சா இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள்னு சொல்லி இன்னுமே இந்த சமூகத்தை நம்ம இன்னுமே நம்மளே இன்னும் தாழ்த்தி பாக்குறோன்ற மாதிரி தானே சார் உணர்வு கிரியேட் ஆகும். நான் மாமன்னன் படத்தை நீங்க சொன்னதுனாலதான் அதை நான் உதாரணமா சொல்றேன். அந்த மாமன்னன் படத்துல ஒரு சபாநாயகருக்கு இந்த மாதிரி ஒரு இழிவு நடந்தது, அந்த இழிவை நீக்குவதற்கு ஒரு அதிகாரமுள்ள பெண்மணி உதவி செய்தார். கான்செப்ட். அந்த அதிகாரமுள்ள பெண்மணிக்கு எப்படி ஒரு ஈரம் மனதில் இருக்கோ அது மாதிரி எல்லாத்துக்கும் இருந்தால் இந்த பெயின் இருக்காதுங்கிற மெசேஜ் சொல்ற படம் தான் மாமன்னன் இல்லைங்களா? அப்போ அந்த கருத்தை சொல்லுவதற்கு ஒரு பெயினை சொல்ல வேண்டியது இருக்கு. அந்த பெயின்னாலதான் அந்த கருத்து உருவாகுது. அப்ப இது இப்படியே சொல்லிட்டு இருப்போமா அப்படின்னு இல்லை. இன்றைக்கு தலைமுறை மாறி இருக்கு. என்னைக்கு வாட்ஸ்அப், என்னைக்கு ஃபேஸ்புக், என்னைக்கு ட்விட்டர், என்னைக்கு இன்ஸ்டாகிராம் எல்லாம் வந்ததோ, இன்றைக்கு இருக்கிற சமுதாயம் எல்லைகளை விரும்பாத ஒரு சமுதாயமா. அவனுக்கு மொழி எல்லை பிடிக்கல, சாதி எல்லை பிடிக்கல, மத எல்லை பிடிக்கல, நிலப்பரப்பின் எல்லையே பிடிக்கல அவனுக்கு. புரியுதுங்களா? இதெல்லாம் ஒட்டையணும்னு நினைக்கிறான். அமெரிக்காவும் நானும் ஒன்னா இருக்கணும்னு ஆசைப்படுறான். நான் எப்ப வேணாலும் பாகிஸ்தானுக்கு போயிட்டு வரணும்னு நினைக்கிறான். எப்ப வேணாலும் பங்களாதேஷுக்கு போயிட்டு வரணும்னு நினைக்கிறான். நான் எப்ப வேணாலும் லண்டனுக்கு போயிட்டு வரணும். உலகம் ஒரு குடையில் கீழ் வரணுங்கிறான். இன்றைக்கு இளைஞர்கள் இருக்கிற படிப்பும் அவர்கள் கற்றுக்கிற தொழில்நுட்பங்களும் விஞ்ஞான வளர்ச்சியும் அவங்கள வேறு ஒரு கட்டத்துக்கு இழுத்துட்டு போறது நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே சமயத்தில் அதே வேகத்தோடு அவங்க எந்த அளவுக்கு வேகமா வளர்றாங்களோ அதே வேகத்தோடு அவங்கள பிடிச்சு பின்னால இழுக்கிறதுக்கான சக்திகள் கவுண்டம்பாளையம் படத்து மூலியமா நடக்குது. அந்த தீவட்டிப்பட்டி இல்ல அது மாதிரி சொல்றேன். இல்ல அது கிராமமா ஒரு சமுதாயம், ஒரு இளைய சமுதாயம் மேலெழுந்து சாதி வேண்டாம், மதம் வேண்டாம், எல்லை வேண்டான்னு அப்படி கிளம்பும் போது அவங்கள பிடிச்சு பின்னால இழுக்கிற மாதிரி பேச்சுகள் தான் இந்த பிரவீன் காந்தி பேசுறது, பேரரசு பேசுறது, நடிகர் ரஞ்சித் பேசுறதெல்லாம். இந்த பிற்போக்குத்தனமான எண்ணம் இருக்கு இல்லையா, முன்னேறி செல்லுகிற இளைஞர்களை பின்னோக்கி இழுக்கிற பிற்போக்குத்தனம் அது. அதைத்தான் நம்ம சாடுறோம். தனிப்பட்ட முறையில யார் மேல நம்ம கோவம் இல்ல. டெஃபினட்டா சார். அது நம்ம யார் மேலயும் கோவம் இல்ல. இத்தனை நாளா நம்ம பிரவீன் காந்தி அவர்கள் பத்தி எதுவுமே பேசலையே, இப்ப அவர் பேசுறதுனால தான் நம்ம இதை சொல்றோம். ஓகே சார், நம்ம வந்து இனிமே இதுக்கு எந்த மாதிரியான ஒரு ஒண்ணுமா இன்றைக்கு இருக்கிற தலைமுறை இதை ரசிக்காது, ரசிக்கவே மாட்டாங்க. இல்ல சார், அது நம்ம சமூக வலைதளத்துல ஏன்னா நீங்க ஒரு காலத்துல வந்து 4-5 பேப்பர் தான் இருந்தது. தினத்தந்தி, தினமணி, 4-5 பேப்பர் டீ கடையில உட்காந்து விவாதிச்சுட்டு போயிடுவோம். இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு சேட்டலைட் வச்சுட்டு இருக்கு. கண்டிப்பா சார். இப்ப நீங்கள் நானும் பேசுறது விவாத பொருளா மாறுது. நம்ம பேசுறது சரியா இல்லையான்னு பாக்குறது. சட்டசபையில நடக்கிறது விவாத பொருளா மாறுது.
புரியுதுங்களா? இன்னைக்கு எல்லாருக்கும் ஒவ்வொன்றும் விவாதமாகுது. ஆமா சார், இன்னைக்கு எல்லாருக்குமே இந்த கருத்து சுதந்திரம் எந்த இருக்கு. அளவுக்கு இருக்கு அப்படின்னா அப்ப எல்லாருக்கும் 2 பேர்கள் ஒரு டீ கடையில சரி, நிறுவனத்துல சேர்ந்தாலும் சரி, அல்லது ஒரு பேருந்து பயணத்திலே ஆகட்டும், அல்லது இருசக்கர பயணத்திலே ஆகட்டும், அவங்க பேசுறது சினிமா, அரசியல், ஆமா சார், நாடு, இதுதானே பேசுறாங்க. global level வேற என்ன பேச முடியும்? வேற்று கிரகத்தை பத்தி பேச முடியுமா? முடியாது. அப்ப இந்த நாட்டினுடைய நடப்புகள், இந்த நாட்டில் நடக்கிற அரசியல், அல்லது நம்மை சுற்றி நடக்கிற சினிமா, அல்லது நம்மை சுற்றி நடக்கிற வாழ்வியல், இதைத்தான் நம்ம பேசுறோம், விவாதிக்கப்படுகிறது. அப்ப அந்த விவாதத்தினுடைய கருத்துரிமை இருக்குல்ல, அதுல யாரும் தலையிடல. அவங்க விவாதிக்கிறாங்க, அவங்களே ஒரு முடிவுக்கு வராங்க. இல்லப்பா அது ரைட்டு, இது சரி. இன்றைக்கு இளைய தலைமுறைக்கு ஏற்பட்டிருக்கிற அந்த விழிப்புணர்வு இருக்குல்ல, இந்த விழிப்புணர்வுக்கு பாதிப்பு வந்துடக்கூடாதுங்கிறதா நம்மை போன்றவர்களுடைய ஏக்கமா இருக்கு. இந்த மாதிரி பேச்சுக்கள் மீது நமக்கு வெறுப்பு வர்றதுக்கு காரணம், இப்படி ஒரு விழிப்புணர்வு உருவாகும் போது மறுபடியும் இருண்ட காலத்துக்கு அழைச்சிட்டு போயிடுவாங்களோ அப்படிங்கிற பயம் தான் நம்ம பேசுறோம். ஒடுக்கப்பட்ட சமூகம், தாழ்த்தப்பட்ட சமூகத்துக்காக நான் படம் பண்றேன்னு சொல்லிட்டு தான் இப்ப எல்லா டைரக்டர்ஸுமே வராங்களா சார்? அப்படி பார்த்தா ஜெய்பீம் ஆகட்டும் சரி, இல்ல வந்து கேப்டன் மில்லர் ஏன் ஓடலன்னு எனக்கு தெரியல சார். விடுதலை படம் ஓடல, இதே வெற்றிமாறன் வருது, விடுதலை ஓடல, ஆனா அசுரன் ஓடுச்சு. இப்போ நீங்க இதே மாதிரியான கான்செப்ட்ல ஏன் படம் கொண்டு வரீங்க? மக்கள் இந்த 3 மணி நேரம் படம் பாக்குறது ஒரு சந்தோஷத்துக்காக தானே தவிர, தாழ்த்தப்பட்ட சமூகத்தை வந்து எப்படி அவங்க கஷ்டப்படுறாங்க, எப்படி அவங்க ஒடுக்கப்படுறாங்க அப்படின்றத நம்ம டெய்லி நிறைய விஷயங்கள் தானே சார் வரும். அதை நீங்க என்டர்டெயின்மெண்ட்ல திருப்பியும் கொண்டு வந்து அது மூலமா நான் படம் காமிச்சா நான் வெற்றி அடைவேன்ற உங்களோட ஒரு இதுக்காக நீங்க இன்னும் வந்து இந்த மாதிரியான படத்தை இன்னும் எவ்வளவு எடுக்க போறீங்க? சார்லி சாப்ளின் படத்தை பார்த்து சிரிச்சிருக்கீங்களா, சிந்திச்சிருக்கீங்களா? சிந்திச்சிருக்கேன் சார். ஓகே, சிரிச்சிருக்கேன் சார். அப்போ ஒரு நகைச்சுவை மூலியமா ஆதிக்கத்தை எதிர்த்தவர் சார்லி சாப்ளின். கரெக்ட் சார். அவருடைய பேக்டிராப் வந்து நகைச்சுவை, ஆனா சொல்ல வந்த கருத்து விதம் வந்து ஆதிக்கத்திற்கு எதிரானது. ஏன் ஹிட்லரையே சில படங்கள்ல சார்லி சாப்ளின் ஏத்திருக்கார், நகைச்சுவையா சொல்லுவார். சரிங்களா? அப்போ சொல்லுகிற வே ஆஃப் டெல்லிங், சொல்லுகிற முறை, அந்த சொல்லுகிற முறை என்பது ஒவ்வொரு படைப்பாளிக்கும் மாறும். ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி ஒவ்வொரு படைப்பாளிக்கும் மாறும். இப்ப நான் பார்க்கிற ஒரு பார்வையில் அதே பார்வையில நீங்க பார்க்கணுங்கிற அவசியம் இல்லையே சார். ஒரு சமூகத்தை நான் எந்த பார்வையில் பார்க்கிறேன், ஒரு படைப்பாளி எந்த பார்வையில் பார்க்கிறேன். இப்ப படைப்பாளிக்கும் சாதாரண மனிதனுக்கும் உள்ள வித்தியாசமே என்ன? ஒருவன் எப்ப படைப்பாளியா மாறுறான்? சார், நீங்க ஒரு படம் எடுத்தா பரவாயில்ல சார், எல்லா படமுமே வந்து ஏன் அதே மாதிரியே எடுக்கிறீங்க? தாழ்த்தப்பட்ட சமூகம், ஒடுக்கப்பட்ட சமூகம் சார், அதுதான் இங்க தெரியுமே. நெக்ஸ்ட் வர ஜெனரேஷனுக்கு என்ன கொண்டு வந்து சேர்க்க போறீங்க? இன்னும் நாங்க 2000 வருஷத்துக்கு முன்னாடி இப்படிதான் கஷ்டப்பட்டோன்றத போதும் காமிச்சாச்சு. போதும் இல்ல, பத்தாது. ஏன்னு கேளுங்க. அதாவது இன்றைக்கு தான் இங்க ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. இந்த கேள்வியை எல்லாரும் கேட்கறாங்க. அதை ஏன் சொல்லணும்? பட்ட வழிய இப்ப எனக்கு கல்லு அடி பட்டுருச்சு, நான் அதை டாக்டர்கிட்ட போய் சொல்லணும், அப்பதான் அதுக்கு மருந்து கிடைக்கும். புரியுதுங்களா? 2000 ஆண்டுகளாய் நான் பட்ட வழி இருக்கு இல்லையா, அதை மக்கள்கிட்ட நான் சொல்லணும். சொல்லக்கூடிய வாய்ப்பு எனக்கு எப்ப கிடைக்குது? இப்பதான் கிடைச்சிருக்கு. அப்ப எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதுதான் என்னோட பெயினை நான் சொல்ல முடியும். இத்தனை நாள் எனக்கு அந்த பெயின், எனக்கு உள்ள அந்த பெயின் இருந்தது, சொல்லக்கூடிய வாய்ப்பு உருவாகல. புரியுதுங்களா? இப்ப அம்பேத்கர் வந்து ஒரு பொது தலைவரா அல்லது தலித்துகளுக்கான தலைவரா? தலித்துகளுக்கான தலைவர்கள் அதெல்லாம் சார் நம்ம பார்க்கிறோம். எவ்வளவு பெரிய தவறு அது. அது தவறா இல்லையா? அம்பேத்கர் எல்லாருக்குமான தலைவர். அவர் இந்திய அரசமைப்பு சட்டத்தை தான் எழுதினாரு, தலித் அரசியல் அமைப்பு சட்டத்தை எழுதல. ஆனால் அம்பேத்கரை பொது தலைவராக பார்க்காம ஒரு தலித் தலைவரை பார்க்கக்கூடிய பார்வை இருக்குல்ல, அது எவ்வளவு பெரிய தவறு. அதே மாதிரிதான் படைப்புங்கிறது. அதுதான் அவன் தனக்கு ஏற்பட்ட வழி, இந்த சமுதாயத்திற்கு ஏற்பட்ட வழி இப்படி இருந்திருக்கு. அதுக்கு என்ன தீர்வு? என்ன? எல்லாரும் படிச்சு மேல வாங்க, அல்லது இது வேண்டாம், இந்த அடக்குமுறை வேண்டாம், இவ்வளவு கஷ்டத்தை எங்க முன்னோர்களுக்கு கொடுத்துட்டீங்க, எங்களுக்கு வேண்டாம், நம்ம எல்லாரும் ஒன்னா இருப்போம் அப்படிங்கிறதுக்காக ஒரு பெயினை சொல்றது தவறே இல்லை. சார், இப்போ அந்த தாழ்த்தப்பட்ட சமுதாயம் நம்ம பாக்குறோம் சார், அவங்க எல்லாரும் இப்போ சார் அங்கேருந்து படிச்சு வந்தவங்க இப்ப எவ்வளவு பேர் இருக்காங்க சார், இன்னும் சூப்பரா இருக்காங்க இல்ல சார்? உண்மையாவே அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு இன்னும் சந்தோஷமா தானே சார் இருக்கு. அந்த சமுதாயத்துல இருந்து வந்தவங்க, நம்ம தாழ்த்தப்பட்ட சமுதாயம் சொல்லி ஒதுக்கி வச்சவங்க இன்னைக்கு அவங்க எந்த ஃபீல்ட்ல இல்ல சார், அவங்களும் எல்லா ஃபீல்ட்லயும் இருக்காங்க. ஒரு டாக்டரா கூட இருக்காங்க, கலெக்டரா இருக்காங்க, ஒரு நீதிபதியா கூட நம்ம பார்த்திருக்கோம். அவங்களும் எல்லா விதத்திலயும் மேல வந்திருக்காங்கல்ல, அந்த படிப்பு அவங்களுக்கு கொடுத்திருக்குல்ல, அதை காமிச்சு இந்த மாதிரி வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்க மற்றவங்க எல்லாம் பேர் சொல்லாதவங்க எல்லாம் வேண்டாம், பேர் சொல்லியே நான் சொல்றேன். தாழ்த்த ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க தான் இந்த நாட்டினுடைய உயரிய பதவி. அவங்களை ஏன் பாராளுமன்றத்துக்குள்ள அழைக்கல, விழாவுக்கு அழைக்கல? படிச்சுட்டாங்க, ஜனாதிபதி ஆயிட்டாங்க,
ஏன் பாராளுமன்ற மரபுப்படி அவங்கள வந்து அந்த திறப்பு விழாவுக்கு அழைச்சிருக்கணுமா இல்லையா? ஏன் அழைக்கல சொல்லுங்க? படிச்சுட்டாங்கல்ல, ஜனாதிபதி ஆயிட்டாங்கல்ல, அவங்க ஒரு ஜட்ஜ் இல்ல, ஏன் அழைக்கல? அங்க என்ன பேசுது? ஜாதி பேசுதா இல்லையா? அப்ப நாட்டினுடைய ஜனாதிபதிக்கு இந்த நிலைமை, அப்புறம் எப்படி ஜாதி இல்லைங்கிறீங்க? ஜாதி ஒளிஞ்சிருச்சுங்கிறீங்க. அந்த பெயின் திரௌபதி முர்முக்கு இருந்திருக்குமா இல்லையா? அன்னைக்கு நைட் அவங்க தூங்கி இருப்பாங்களா? அந்த பெயின் இப்ப நமக்கு வருது இல்ல? அப்ப இந்த ஜாதியை இருக்கும், நீ எவ்வளவுதான் படிச்சாலும், எந்த பதவிக்கு வந்தாலும், நீ உயர்ந்த பொருளாதாரத்தை சேர்த்தாலும், நீ அதிகாரியாவே ஆனாலும், என்னை பார்க்கிற பார்வை ஒண்ணு இந்த சமுதாயத்தில் மாறல. அது மாறணும். அது மாறுகிற வரை என்னோட வழியை நான் சொல்லணும். புரியுதுங்களா? அந்த கட்டமைப்பு இந்த தலைமுறை மாறும், அல்லது அடுத்த தலைமுறை மாறும், அல்லது அதற்கடுத்த தலைமுறையிலாவது மாறணுங்கிறதுக்காக தான் அந்த கொதிப்பை சொல்லுகிறதுக்கான சில படைப்புகள். சார் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் சார், இது வந்து நம்ம ஒரு பர்டிகுலர் ஜென்ரேஷன் வேணா பார்க்கலாம் சார். இப்போ முன்னாடி இருக்கிற வந்து 80s ஜென்ரேஷன்ஸ் வரைக்கும் கூட நம்ம பார்க்கலாம் சார். ஆனா 90s ஜென்ரேஷன் அப்புறம் 2K கிட்ஸ் இப்ப இருக்கிறவங்களுக்கு இந்த அளவுக்கு வந்து இந்த ஜாதி அரசியல் தெரியும் நம்ம நினைக்கிறோமா சார்? இது அந்த புரிதல் இருக்குமா? இல்ல, இந்த ஜாதியம் என்பது பொடி பொடியா உதிர்ந்து போகணுங்கிறது தான் ஒவ்வொரு தனி மனிதனுடைய விருப்பம். நல்லா கவனிங்க, இங்க எங்க ஊடுருவி இருக்குன்னு பார்க்கணும். இப்ப தனித்தனியா ஒருத்தரை நீங்க விசாரிச்சீங்கன்னா, எதுக்கு இந்த ஜாதி, எதுக்கு இந்த மதம், இந்த புரிதல் எல்லாருக்குள்ளும் உண்டு. தனியா பேசும்போது, அவனே ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ள போகும்போது அங்கே மூளை செலவை செய்யப்படுகிறான். எப்படி செய்யப்படுறான்? நீ பாட்டுக்கு அங்க போய் திருமணம் பண்ணிட்டீன்னா நம்மள என்ன ஆகிறது? அப்ப அவனுக்கு தன்னுடைய சுய பாதுகாப்பு அற்று போயிருமோ, தன்னுடைய சமூகத்திற்கான பாதுகாப்பு அற்று போயிருமோ, அல்லது பலவீனப்பட்டு போயிருவோமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் இருக்கு. பாத்தீங்களா? நீங்க எப்பவுமே அச்சம் தான் பொறாமையை வர வைக்கும், அச்சம் தான் கோபத்தை வர வைக்கும். உங்களை பார்த்து நான் அச்சப்பட்டேன்னு வச்சுங்களேன், உங்க மேல சந்தேகம் வரும். உங்களை பார்த்து நான் அச்சப்பட்டேன்னு வச்சுங்களேன், உங்க மேல பொறாமை வரும். உங்களை பார்த்து நான் அச்சப்பட்டேன்னு வச்சுங்களேன், எல்லாமே வரும். உங்களை பார்த்து நான் அச்சப்பட்டேன்னா நீங்க எனக்கு எதிரி. அப்ப இது எங்க தீரும்? மனம் விட்டு பேசணும், உரையாடல். உனக்கு எனக்கு என்ன பிரச்சனை? ஏன் முறைச்சிட்டு நிக்கணும்? உன் சமுதாயம் வேறு, என் சமுதாயம் வேறா? ரெண்டு பேரும் ஒன்னா தான் சாப்பிட்றோம், தூங்குறோம், ஒரே தெருவில் தான் நடக்கிறோம், ஒரே தண்ணி தான் குடிக்கிறோம். உன் கலர் வேற இல்லை, என் கலர் வேற இல்லை. நீ கல்யாணம் பண்ற மாதிரி தான் நானும் கல்யாணம் பண்றேன். எதுக்கு நம்ம ரெண்டு பேரும் அடிச்சுட்டு நிக்கிறோம்? அப்படிங்கிற அந்த பேசுகிற உரையாடல் இருக்கு பாத்தீங்களா? அந்த உரையாடல் இந்த தலைமுறையில வந்திருக்கு. இது முன்னேற்றம் தான். இது முன்னேற்றத்தின் ஒரு படிதான். இந்த தலைமுறை இந்த உரையாடலுக்குள்ள வந்திருக்கு. இந்த உரையாடலுக்கு சமூக வலைதளங்கள் காரணமா இருக்கு, டெலிகம்யூனிகேஷன் காரணமா இருக்கு, பறந்து விரிந்த சமூக வலைத்தளங்கள் காரணமா இருக்கு, உரையாடுவதற்கான சூழல் காரணமா இருக்கு. நிறைய விஷயங்கள் இப்ப நிறுவனங்களுக்கும் அது நிறுவனங்களையும் காரணமா இருக்கு. ஆக இவ்வளவு நாள் இந்த உரையாடலுக்கே இவ்வளவு வருடங்கள் தேவைப்பட்டிருக்கு. புரியுதுங்களா? இன்னும் உரையாடணும். இப்படி உரையாடும் போது இந்த தலைமுறை ஒருவரோடு ஒருவர் இந்த பிணக்குகளை உரையாடும் போதுதான் இதெல்லாம் முடியும்.